வெல்கம் வியூவர்ஸ். அது ஏப்ரல் 23, 2025 பெங்களூர்ல இருக்கிற மாரதஹள்ளி, பேச்சு வழக்குல மாரத்தள்ளி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு லக்ஸரியஸான வீட்டில் இருந்த கிருத்திகா அப்படிங்கிற 28 வயசான லேடி தன்னோட பெட்ல படுத்தபடியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கண்களை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கண் இமைகளை திறக்கிறதுக்கே அவங்க ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேம்ல இருக்கிற ஷட்டரை திறக்கிற மாதிரி தன்னுடைய இமைகளை கொஞ்சம் கொஞ்சமா திறந்த கிருத்திகா அது காலை நேரமா இல்ல மாலை நேரமா அப்படிங்கறதே புரியாம கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சாதாரணமா பகல்ல தூங்குறவங்களுக்கு வர்ற அதே கன்ஃபியூஷன் தான் கிருத்திகாவுக்கும் வந்துச்சு. பட் அவங்க தூக்கத்திலிருந்து கண் முழிக்கல, மயக்கம் தெளிஞ்சு சுயநினைவு திரும்பி கண் விழிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கண் விழிச்ச உடனே மயக்கத்துல இருந்த வரைக்குமே அவங்களுக்கு தெரியாம இருந்த வலி திரும்பவுமே இப்ப தெரிய ஆரம்பிச்சது. கைகள்ல ஐவி இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நீடில குத்தி வச்சிருந்த இடத்துல தான் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலா கிருத்திகாவுக்கு இரைப்பை, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், லோ பிபி, லோ சுகர், அஜீரண கோளாறு அப்படின்னு அவங்களுடைய உடல்ல பல பிரச்சனைகள் இருந்துச்சு. சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதனால இப்ப கையில வலி அதிகமா இருந்ததால கையில இருந்த அந்த இன்ஜெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண கிருத்திகா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டருக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஆனா என்னதான் மயக்கத்திலிருந்து அவங்க முழிச்சிருந்தாலும் இன்னுமே அவங்க ஒரு மாதிரியா ரொம்பவே சோர்வா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. சோ அந்த டாக்டருக்கு கால் பண்றதுக்கு பதிலா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த நீடில ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பட் அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பதில் நோ, ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட்டு சரியா ஒரு 9:30 மணிக்கு கிருத்திகாவுடைய வீட்டுக்கு வந்த அந்த டாக்டர் அவங்களுடைய ஹெல்த்தை செக் பண்ணிட்டு திரும்பவுமே அவங்களுக்கு ஒரு ஐவி இன்ஜெக்ஷனை போட்டுட்டு போயிருக்காரு. இப்ப கிருத்திகா அகைன் மயக்க நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. திறக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்ட அவங்களுடைய இமைகள் ரொம்பவே ஈஸியா மூட ஆரம்பிச்சது. ஆனா அப்படி ஈஸியா மூடின இமைகள் அடுத்த நாள் ஆகியுமே திறக்கவே இல்லை. இதனால பதறி போன கிருத்திகாவுடைய அப்பா அவங்கள பக்கத்துல இருந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. அங்க அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் கிருத்திகா ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய உடம்புல பல பிரச்சனைகள், அதனால ஏதோ நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க அப்பாவும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி கிருத்திகாவுடைய மரணத்துல யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல, ஒரே ஒரு நபரை தவிர. எஸ், ரேடியாலஜிஸ்ட் டாக்டரான நிகிதா அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னும், அதுவும் கிருத்திகாவுக்கு ஐவி இன்ஜெக்ஷன் போட்ட அந்த டாக்டர் மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்கிறதாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் இதை கேட்ட கிருத்திகாவுடைய அப்பாவே இதை நம்ப மறுக்கிறாரு. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல டாக்டர் நிகிதாவுடைய சந்தேகம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. அதுக்கும் ஒரு ரீசன் இருந்துச்சு. அந்த ரீசன் என்ன? ஏற்கனவே பல வியாதிகளோட அவஸ்தைப்பட்டு இருந்த கிருத்திகாவை எதனால ஒருத்தர் கொலை பண்ணணும், அதுவும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய டாக்டரே அவங்கள கொலை பண்ணதா இன்னொரு டாக்டர் சந்தேகப்படுறாங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? யாருக்குமே சந்தேகம் இல்லாம இயல்பான மரணம், இயற்கையான மரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் நிகிதாவுக்கு மட்டும் எப்படி இந்த சந்தேகம் வந்துச்சு? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலையும் சமீபத்துல கர்நாடகால ஒரு பரபரப்பையும் பெங்களூர் டாக்டர்ஸ் மத்தியில பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு கேஸை பத்தியும் கெஸ் பண்ணவே முடியாத பல ட்விஸ்டுகளையும் தான் இந்த வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
இப்ப கிருத்திகா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம உடல்நிலை சரியில்லாததால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அத்தனை பேருமே நினைச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் நிகிதா மட்டும் இந்த மரணத்துல மர்மம் இருக்குது அப்படின்னும் கிருத்திகாவுடைய உடலை அட்டாப்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருத்திகாவுடைய அப்பா கூட இது இயற்கையான மரணம் தான் அப்படின்னு கன்வின்ஸ் ஆனாலும் டாக்டர் நிகிதா மட்டும் தன்னுடைய கருத்துல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. கிருத்திகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டரும் நான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னும், நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல எதுவும் தப்பா நடக்கல, அதனால எல்லாம் அவங்க இறக்கல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் டாக்டர் நிகிதாவோ அட்டாப்சி பண்ணாம கிருத்திகாவுடைய உடலை அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே அடமண்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப வேற வழியே இல்லாம ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் இத சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறாங்க. அப்படி கிருத்திகாவுடைய உடலை டாக்டர் நிகிதா சொன்ன மாதிரி அட்டாப்சி பண்ணும்போது கிருத்திகா உடல்நிலை சரியில்லாம தான் இறந்திருக்காங்க. சந்தேகப்படும்படியா எந்த ஒரு விஷயங்களும் அவங்களுடைய உடம்புல இல்ல அப்படின்னு தான் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இப்படி இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் நஞ்சமா இருந்த சந்தேகமும் இப்ப இல்லாம போனாலும் டாக்டர் நிகிதாவுக்கு மட்டும் சந்தேகம் இனிமே அதிகம் தான் ஆச்சு. ஸோ அவங்க அட்டாப்சி மட்டும் பார்த்தாது, கிருத்திகாவுக்கு டாக்ஸிகாலஜி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்டிஐ அது என்ன டாக்ஸிகாலஜி அனாலிசிஸ் அப்படின்னா, ஒரு நார்மலான அட்டாப்சியில அதாவது உடலை மேலோட்டமா செக் பண்ணும்போது ஒரு கத்தி குத்து, சிராய்ப்பு காயங்கள் இல்ல அப்படின்னா விஷம் குடிச்சது அப்படின்னு கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த டாக்ஸிகாலஜி அனாலிசிஸ்ல இறந்தவங்களுடைய உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகள் அதாவது இன்னர் ஆர்கன்ஸ் மற்றும் அவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸ்ல அளவுக்கு அதிகமான மருந்துகள் அதாவது எக்ஸ்ட்ரா டோசஸ் இல்ல அப்படின்னா அந்த ஆர்கன்ஸ்குள்ள ஏதாவது விஷத்தன்மை இருக்கா அப்படின்னு மைக்ரோ லெவல்ல அனலைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஃபாரன்சிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையை நிரூபிக்க அவங்க கிட்ட இருக்கிற ஃபைனல் எவிடன்ஸ் இது மட்டும்தான். ஸோ இது மூலமா தான் ஒருத்தருடைய உடம்புக்குள்ள என்ன போச்சு அப்படிங்கிற ரகசியத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ போலீஸும் கிருத்திகாவுடைய உடல்ல இருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்து ஃபாரன்சிக் டீமுக்கு அதை செக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே இந்த கேஸ்ல நாட்களும் ஓட ஆரம்பிக்குது. கிருத்திகா இறந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆகியுமே இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அக்டோபர் 13, 2025 அன்னைக்கு கிருத்திகாவுடைய ஃபேமிலிக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வெளியாக ஆரம்பிக்குது. அது FSL அப்படின்னு சொல்லப்படுற ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்ல இருந்து வெளிவந்த டாக்ஸிகாலஜி அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான். அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிருத்திகாவுடைய உடல்ல இருந்த பல ஆர்கன்ஸ்ல ப்ரோபோஃபோல் அப்படிங்கிற அதி தீவிரமான ஒரு மயக்க மருந்து அளவுக்கு அதிகமான அளவுல கலந்திருக்கு அப்படிங்கறத அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா ப்ரோபோஃபோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பவர்ஃபுல்லான செடேட்டிவ். அதாவது ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு பேஷண்ட்டை முழுசா மயக்க நிலைக்கு கொண்டு வர பயன்படுத்தப்படுற அதி தீவிரமான ஒரு மயக்க மருந்து. ஆக்சுவலா அதை கூட பேஷண்ட்டுடைய ஏஜ், வெயிட், அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே மினிமம் டோஸ்ல அதுக்காகவே இருக்கிற ஒரு அனஸ்தீசியா டாக்டர் பக்கத்துல இருந்து மானிட்டர் பண்ணிட்டே தான் அதை கொடுக்கணும். இத சாதாரணமா ஒரு ஸ்டொமக் பெயினுக்கு வீட்டுல IV இன்ஜெக்ஷன்ல போடுறது அப்படிங்கிறது மெடிக்கல் எத்திக்ஸுக்கே எதிரானது. ஸ்டார்டிங்ல கிருத்திகாவுடைய மரணம் அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு தான் போலீஸோட ரிப்போர்ட்ல ஃபைல் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு கொஞ்சம் கூட இல்ல. பட் ஃபாரன்சிக் டீம்ல இருந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்ததுமே அது வரைக்கும் இது ஒரு இயற்கையான மரணம் அப்படின்னு நம்பிட்டு இருந்த கிருத்திகாவுடைய அப்பாவுக்குமே இது ஒரு கொலையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி சந்தேகமே இல்லாம இருந்த கிருத்திகாவுடைய அப்பாவுக்கு இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஏற்கனவே சந்தேகத்தோட இருந்த டாக்டர் நிகிதாவுக்கோ இப்ப சந்தேகமே இல்ல, இது கொலைதான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க. மற்ற டாக்டர்ஸ்க்கெல்லாம் வராத சந்தேகம் ஆரம்பத்திலிருந்தே டாக்டர் நிகிதாவுக்கு மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிங்களா? ஆக்சுவலா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா டாக்டர் நிகிதா இறந்து போன கிருத்திகாவுடைய சொந்த அக்கா. ஸோ ஒரு சகோதரியா அவங்களுக்கு அவங்க தங்கச்சி வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கு. அதுதான் அவங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகத்தையே உண்டாக்கி இருக்கு. ஆல்சோ ஒரு டாக்டரா அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்லயும் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ இப்ப கிருத்திகாவுடைய அப்பா அவங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண போலீஸும் அந்த டாக்டரை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பெங்களூர் முழுக்க தேடியுமே அவரை கண்டுபிடிக்க முடியல. எங்க தான் போயிருப்பாரு அப்படிங்கிற யோசனையில இருந்த போலீஸ்க்கு எங்க தான் போயிருப்பாரு அப்படிங்கிற யோசனையில இருந்த
போலீஸ்க்கு அவரு மணிப்பால்ல ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. சோ உடனடியாக அங்க போன போலீஸ் அக்டோபர் 14, 2025 அன்னைக்கு அந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு டாக்டருக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்டராலஜி சயின்சஸ் அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் IGOT அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல ஜெனரல் சர்ஜனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் டாக்டர் மகேந்திரா. இது பெங்களூர்ல ரொம்பவே ஃபேமஸான விக்டோரியா ஹாஸ்பிட்டலுடைய ஒன் ஆஃப் த மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். இரைப்பை, குடல் மற்றும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்கான ஒரு இன்ஸ்டிடியூட். இப்ப இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டாக்டர் மகேந்திராவுக்கும் விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல டெர்மட்டாலஜிஸ்ட், அதாவது ஸ்கின் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி டாக்டருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலா மாறி கடைசியில கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. டாக்டர் மகேந்திராவுக்கும் டாக்டர் கிருத்திகாவுக்கும் மே 26, 2024 சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப இறந்து போன கிருத்திகாவும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா சொன்ன டாக்டரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ். ஆனா SDI இந்த முறை கிருத்திகாவுடைய நேமை நான் சொல்லும்போது ஏதாவது வித்தியாசத்தை நீங்க கவனிச்சீங்களா? நீங்க கவனிச்சிருந்தா டாக்டர் கிருத்திகா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நம்ம பேஷண்டா மட்டுமே பார்த்துட்டு இருந்த கிருத்திகாவும் உண்மையில ஒரு டாக்டர் தான். அதுவும் அவங்களுடைய உடம்புல என்னென்ன வியாதிகள் இருந்துச்சோ அந்த வியாதிகளுக்கு ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டரே அவங்களுடைய ஹஸ்பண்டா வந்தது கண்டிப்பா ஒரு மிராக்கிள் தான். சோ தன்னுடைய மனைவிக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு அவரே ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் ஓகே தான் ப்ரோ. இதுல பிரச்சனை எங்க தான் ஆரம்பிச்சது? எதனால டாக்டர் மகேந்திராவே தன்னுடைய மனைவியை கொலை செய்ய நினைக்கணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கான காரணமா கிருத்திகா சைட்ல அவங்களுடைய அக்காவான டாக்டர் நிகிதா சொல்ற விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டாக்டர் மகேந்திரா ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டித்தர சொல்லி கிருத்திகாவுடைய வீட்டில், அதாவது தன்னுடைய மாமனார் வீட்டில் கேட்டிருக்காரு அப்படின்னும், ஆனால் அவங்க இப்பெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டதாகவும் சொல்லப்படுது. பட் டாக்டர் கிருத்திகா தனியா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிற முயற்சியில் இருந்திருக்காங்க. ஸோ நானே இன்னும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறேன், ஆனால் நீ மட்டும் சொந்தமாக கிளினிக் ஓப்பன் பண்ண போறியா அப்படிங்கிற பொறாமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவதா டாக்டர் மகேந்திராவுக்கும் இன்னொரு லேடி டாக்டருக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னும், அதனால தான் அவர் தன்னுடைய மனைவியை கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவதா நான் ஏற்கனவே இன்ட்ரோலயே சொல்லியிருந்தேன் இல்லையா, கிருத்திகாவுக்கு இரைப்பை மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், லோ பிபி, லோ சுகர், அஜீரண கோளாறுகள் அப்படின்னு உடல்ல பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு. பட் தனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி கிருத்திகா டாக்டர் மகேந்திரா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க அப்படின்னும், அதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்ததாகவும் சொல்லப்படுது. நாலாவதா டாக்டர் மகேந்திரா மற்றும் அவருடைய ட்வின் பிரதரான நாகேந்திரா ரெட்டி, இவங்க 2 பேர் மேல 2018 மற்றும் 2023 இந்த இயர்ஸ்ல சீட்டிங் மற்றும் கிரிமினல் கேசஸ் இருந்திருக்கு. இந்த விஷயத்தை டாக்டர் மகேந்திரா கிருத்திகா கிட்டையும் அவங்களோட ஃபேமிலி கிட்ட இருந்தும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அஞ்சாவதா இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா, கிருத்திகா மயக்கம் போட்டப்ப காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தவர் டாக்டர் மகேந்திரா தான் அப்படின்னும், அங்க கிருத்திகா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கிருத்திகாவுடைய அப்பா கிருத்திகாவுக்கு அட்டாப்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப கூட இருந்த மகேந்திராவும் கண்டிப்பா அட்டாப்சி நடத்தக்கூடாது அப்படின்னு அங்கிருந்த டாக்டர்ஸ் கிட்டையும் அங்க வந்த போலீஸ் கிட்டையும் பயங்கரமா சத்தம் போட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காரு. சோ இந்த காரணங்களால டாக்டர் மகேந்திரா தன்னுடைய மனைவி கிருத்திகாவை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு இறந்து போன கிருத்திகாவுடைய அக்காவான டாக்டர் நிகிதா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, கிருத்திகாவுடைய கடைசி நாட்கள்ல கடைசி நிமிடங்கள்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஏப்ரல் 21, 2025 அன்றைய நாள் எனக்கு வயிறு ரொம்பவே வலிக்குது அப்படின்னும் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னும் தன்னுடைய ஹஸ்பண்டான மகேந்திரா கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரோ, நீயும் டாக்டர் நானும் டாக்டர், அதுவும் உனக்கு என்னென்ன பிரச்சனையா இருக்கோ அது எல்லாத்துக்குமே என்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு, நான் தான் அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, ஸோ நானே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகாவுக்கு IV இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருக்காரு. அப்படி அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பட் அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மயக்கம் தெளியும் போதெல்லாம் திரும்பவுமே அவங்களுக்கு வலியும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி கிருத்திகா அடிக்கடி மயக்கம் போட ஆரம்பிச்சதால அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுடைய அப்பா வீட்டுல விட்டுட்டு மகேந்திரா தன்னுடைய ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு போயிருக்காரு. கிருத்திகாவை அவங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்து விட்டது ஏப்ரல் 23, 2025 அன்னைக்கு. அப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு வரும்போதே அவங்களுடைய கையில IV இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போட்ட நீடில்
மருந்துகள் கையிலேயே தான் இருந்திருக்கு. தட் மீன்ஸ் ஏப்ரல் 21 தொடர்ந்து அப்பப்ப ஐவி இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு போடப்பட்டுட்டே இருந்திருக்கணும். ஏப்ரல் 23 அன்னைக்கு அவங்க மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கும் போது கையில நீடில் இருக்கிற இடத்துல வலிக்குது, அதை ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டப்ப கூட ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டுமே அவங்களுக்கு மறுபடியும் ஐவி இன்ஜெக்ஷனை போட்டிருந்திருக்காரு. ஆக்சுவலா SDI இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப பிரச்சனை அவர் ஐவி இன்ஜெக்ஷன் போட்டதெல்லாம் கிடையாது. அந்த இன்ஜெக்ஷன் வழியா என்ன மருந்த அவர் இன்ஜெக்ட் பண்ணாரு அப்படிங்கறது தான் இப்ப அவருக்கு எதிராக வந்து நிக்குது. ப்ரோபோஃபோல் அப்படிங்கிறது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அதை எதுக்காக அவர் கிருத்திகாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணாரு? சரி, ஓகே, அப்படியே அதை ட்ரீட்மெண்ட்காக தான் இன்ஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதை எதுக்காக அளவுக்கு அதிகமா இன்ஜெக்ட் பண்ணாரு அப்படிங்கறதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா வந்து நிக்குது. ஆக்சுவலா டாக்டர் மகேந்திரா விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜனா வேலை பார்த்ததால ஓடி ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் ICU இன்டென்சிவ் கேர் யூனிட் இந்த இடத்துல யூஸ் பண்ற ப்ரோபோஃபோல் மாதிரியான ரொம்பவே அதி தீவிரமான மருந்தை தன்னுடைய ப்ரொஃபஷனல் ஆக்சஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. SDI நீங்க யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே புரியும். எந்த ஒரு டாக்டரா இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஃபேமிலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எது கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருந்தாதான் லீகலா அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா டாக்டர் மகேந்திரா தன்னுடைய ஒய்ஃபுக்கு வீட்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் கொடுத்து எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லாம பண்ணதுதான் இப்ப அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு. இப்ப டாக்டர் மகேந்திராவை கைது பண்ணியாச்சு. FSL ரிப்போர்ட் அது ஒரு நரம்பு ஊசியால் நிகழ்த்தப்பட்ட இரக்கமற்ற கொலை அப்படின்னு சொல்லுது. எனவே அவர் அரெஸ்ட் பண்ணி சில நாட்கள் தான் ஆகுது அப்படிங்கறதால போலீஸுடைய விசாரணையில டாக்டர் மகேந்திரா என்ன சொன்னார் அப்படிங்கிற தகவல்கள் இனிமே முழுசா வெளிவரல. பட் இப்ப இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல சில போலீஸ் வட்டாரங்கள் மேரேஜுக்கு முன்னாடி கிருத்திகா தன்னுடைய உடம்புல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு என்கிட்ட மறைச்சதால எனக்கு அது ரொம்பவே கோவமா இருந்துச்சு. அதனாலதான் நான் இப்படி கொலை பண்ண அப்படின்னு மகேந்திரா போலீஸுடைய விசாரணையில சொன்னதா சில தகவல்கள் இப்ப வெளிவந்திருக்கு. ஆக்சுவலா SDI இந்த கேஸ்ல நமக்கு கிடைக்கிற முக்கியமான மோரல் ஒண்ணுதான். மெடிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது மத்தவங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு கொடுத்த ஒரு வரம். ஆனா அதை ஒரு கில்லர் கிரைம் பண்றதுக்கும் உண்மையை மறைக்கிறதுக்கும் பயன்படுத்தும் போது அந்த நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சு போகுது. கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், பொறாம வரலாம், எதிர்பார்ப்புகள் பொய்யாகலாம். பட் ஒரு உறவுல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, இல்லனா வெறுப்பு வந்துச்சு அப்படின்னா அதை பேசி தீர்த்துக்கணும். இல்ல அப்படின்னா லீகலா பிரிஞ்சு போயிடணும். அதை விட்டுட்டு மத்தவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் அவங்களுடைய உயிரையும் ஒரே ஊசி மூலமா இல்லாம ஆக்குறது அப்படிங்கிறது மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகம். அதனால உங்களுக்கு டாக்டர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலுமே, எந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சாலுமே ப்ராப்பர் ரெக்கார்ட் இருக்கா, அவங்க கொடுக்கறது என்ன மருந்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது இயற்கையான மரணம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நான் சொன்ன தகவல்களை வச்சு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் கொடுக்கல அப்படின்னா இப்போ ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் உங்களுடைய அந்த ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.